அம்முச்சோ. அச்சச்சோ, என்னடா? ஆஹா, ஆமா, உன்னை வாழ்க்கையில குளிக்க பிறந்தா வைக்கலையே. நடிகை வீட்டு நாய்க்குட்டியா ஆத்து. பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு ஓடணும் போல இருக்க. புதிய பாடல் பாடு. மூச்சு வாங்குது, ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது, காது காது விடாதீங்க. ஐயோ, சும்மா இருங்க. போதும், கூசுது. யோ, என்னைய பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? ஆமா மேடம், பைத்தியம் தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா, முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? என்ன நீ எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? எங்க போன நீ? என்ன இது வா போன்னு மரியாதை இல்லாம? ஒரு நல்ல கனவுல உங்களை பார்த்தேன்னு சொல்ல வந்த மேடம். இந்த மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தா கண்ணை நோண்டிடுவேன். கண்ணை நோண்டிட்டா கனவு பார்க்க முடியாதா? போய் பாப்பேன், பழைக்கிறதுக்கு வழியே பாரு. இந்தாங்க, இத வச்சுக்குங்க, போறேன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்கே பிரச்சோதயாதே கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசயாமி. பொறுமையா வாங்கிங்க, ஒத்தர வாங்கிங்க. Excuse me. Sorry. கோச்சிக்காதீங்க மாமி. ஆத்துல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா. Once more, please. Thank you. அடங்கப்பா, பில்டிங்கே இந்த ஆட்டம் ஆடுதடா சாமி. ஐயோ, நெஞ்ச வேற வலிக்குதே. சீட் ஜம்பு. என்ன மிஸ்டர் கோபால், ஏன் இப்படி அலறீங்க? ஏன் இப்படி அலறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிரு. என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்பட்டி அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை? நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப்பு காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தான். நடுகிறா 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 நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா, அந்த மோதிரம். என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றான். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில தாமா இருக்குது. பாலு, பாலு. ஐயோ அம்மா, யாரது? அவா குளிர்தே, தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. ரெண்டு பொண்ணு தானே. அக்கா, பக்கத்துல போய் உட்காரு. சரிடா.
அங்க முடியே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. அப்பா, மெதுவா மெதுவா. தைலத்தை நல்லா தேயி. ஐயோ தாத்தா, நீங்க போடுறதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. ஐயோ அங்க முடியப்பா. ஐயோ எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. மெதுவா. பாலு, ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்க. எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோ அப்பா. ஓகே, பட்டிக்கிச்சி பிரிச்சுக்குவோம். ஐயோ அப்பா, குப்புன்னு வேர்த்துருச்சு. ப்ளீஸ் பாலு. ஹாய் நேயர்களே, இன்னைக்கு காதலர் தினம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால காதலர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்காகவும் உங்க விருப்பத்துக்காகவும் இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து போதும் பிரேம், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம first caller யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். ஓ உமா. இது யாரு? ரோஜா டிவில இவன் தான் ராஜா. லேடிஸ் தான் இவனுக்கு ஓவர் ஃபேன்ஸ். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல 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 இந்த நொடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபேன். உமா சொல்லுங்க, உங்க லவருக்கு என்ன பிரசன்ட் போன பண்ணீங்க? போடு. இப்போ போன் போட்டா லைன் கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். உங்க லவருக்காகவும் காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. நான் உங்ககிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண. அதுக்கு தான் நான் இருக்கேன்னு. எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனைய வீட்ல லைவா நான் பார்க்கணும். இந்த காஞ்சனா எது செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா. அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். போயிட்டானா? அப்புறம் அப்ப நான் ஜெயிச்சு காட்டுறமா? வாடா. என்ன ஓப்பனிங்க மரியாதை இல்லாம இருக்கு? மரியாதை கொடுமா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவனா? இந்த பாரு, குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை, நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. படு 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 படு. என்ன? அட போமா. இவனுக்கு துப்பாக்கி நீட்டு தாட்டா வேஸ்ட். நமது குப்பத்து தலைவன் ஆண்டிகளின் ஆளவந்தான். வணக்கம்மா. அடச்சி பொம்பளை பொறுக்கி. இதெல்லாம் சகஜம்தான். குமரிகளின் கொஞ்சு புறாவே, மண்ணின் மைந்தனே, கிழவிகளின் வேட்டைக்காரனே. ஆட்டிக்கு இடுப்புல பம்பரம் விடுற அளவுக்கு கேப் இல்லையே. ஐயோ வெக்கோ. பஞ்சத்தை தீர்த்து வைத்த குப்பத்து பஞ்சாமிர்தமே, குமரி முதல் கிழவி வரை வேட்டையாடும் வேங்கையே, மங்கையர் மத்தியில் அமரவிருக்கும் மாவீரரே, உங்களை எல்லாருக்கும் வணக்கம். இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். யோ கையடியா. ஒயிட்டி குட், பிளாக்கி பேட், நோட்டி நோ நைட்டி, ஒன்லி ஜட்டி. என்னடா கபடி 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 கபடி. I sand, I trained. What? Same sand, I give. வெள்ளக்காரி இன்னும் வயசுக்கு வரலையோ? புரியுது. Bad smile. பாலு வளக்கலாம். என்ன நம்ம விஷயம் இவளுக்கு தெரியுது? யோ தள்ளி போயா, மரியாதை கிட்டுரும். இதுவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. What song? No, my wife's son. யோ நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை, நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்களை பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. ஓகே சார். நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசையா உயரம் அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு. ஆடுறா போன்ல ஏஜென்ட் கால் பண்றா மச்சான். இப்ப பேசிடாத, ரேட் ஏத்திட்டு போறான். சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம்.
எடு. நிறுத்துறா. ஐயோ. நீங்க நானா கிளம்பலாமா? கார் வரட்டும். கார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துரும். ஐயோ கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம் ரொம்ப சின்ன பசங்க இருக்கானுங்களே, இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பாக்குறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. இதுக்கு காவல்லாம் வர இருக்காங்களா? போனோன்னு ஆரம்பிக்கலாம்ல? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. அதே எங்க அப்பா தொழில்ல எவ்வளவு டெவலப்மென்ட் பார்த்தே மச்சான். அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓ எஸ். ஆனா பெட் தான் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேருமே தர டிக்கெட் தான். ஏசில இருக்கா? ஏசி பிசிலாம் எதுக்கு? கிடைக்கிற இடத்துல மேட்ர முடிக்க. சாப்பாடு வசதில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம் எல்லாம் உண்டா? 4 ரூம் இருக்கு. அப்படியே அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட். டேய் மச்சான், ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணது நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். டேய் மச்சான், பேசாம இரு, நான் தான் புக் பண்ணிருக்கேன். இருங்க, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அட்டிய டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்ல. அட் டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா? நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான். ஐயோ எனக்கு கூச்சமா இருக்குமே. ஐயோ அந்த ரூமுக்குள்ள போய்ட்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. ஐயோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க இடுப்புல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிக்க. அப்படியா? இத புடி. கிட்ட வந்ததுல கொடுக்க முடியும். ஆமா. சார் அடிப்பீங்க சார். ஒரே நிமிஷம் சார். மச்சான் அந்த 10 ரூபா இருக்கா? குடு சார். ஒரே நிமிஷம் சார். சார் 10 ரூபா வச்சுட்டு விட்டுருங்க சார். மச்சி யாரு அது? உனக்கு பகலிரவு அரேஞ்ச் பண்ணனே அந்த பங்காளி தான். ஹலோ சார், அந்த பொண்ணு டிராபிக்ல மாட்டிக்கிச்சு, வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதெல்லாம் மூதேவி. சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன், நீங்க போனை கட் பண்ணி விட்டீங்க. சரி அதை விடுங்க, அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு. இங்க சிச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் தெரியலாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சுற. மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், நெளிஞ்சது போதோ உட்காரு. அவங்க 2 பேரும் வச்சு எங்க மனசுக்குள்ள இருக்க கதை ஒருத்தர் வெளிய சொல்லிக்காம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த பாஷையிலடா பேசுன? ஒண்ணுமே புரியல. உட்காரு. அவங்க 2 பேரும் லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்காரு. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ், கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना। जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना। ஏய், நீ என்ன இமேஜினேஷன் பண்ணனே எனக்கு தெரியும். உனக்கு எப்போ ஏடா கூடமா இமேஜ் பண்றதே வேலையா போச்சு. போ, நீ அங்க போய் அரைமுட்டி போடு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இவன் கணக்குல தோசை போடுங்க. Oh my God. இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு. மெண்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றுக்க கூடாது? என்ன அப்படி சொல்லிட்டு போறா? வேற என்ன செஞ்சிருப்பான்?
உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறீ. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. தொப்ப இருக்கிற நீ வேணா, பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓன் தலையில கட்டி வச்சிட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா படவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான் குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியன் எனக்கு பிறந்திருப்பானா? அவளே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீடை எனக்கு ஒளிச்சிருக்கோம். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் உன் பீடை ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவு தான் பொறுத்துக்கிட்டு நீ தாண்டி எனக்கு இடம் கொடுத்த. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஓடுனதால தான் குண்டு குந்தாடி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். இந்த கர்மம் முடிச்ச மாட்டேன். நீ தாண்டி கர்மம் முடிச்சவ. உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாயை மூடுறீங்களா? நாங்க வாயை மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பெற்ற போட்டு அடிக்கிறீங்க. கேட்டதோ படிக்கும் போதும் தூக்கம், திங்கும் போதும் தூக்கம். இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பட போற? தரித்திரம். டேய் நில்றா. ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த? ஏன்டி நீ எனக்கு டிபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனா. அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு இல்ல டாடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன். அதான் மாத்திட்டு போலான்னு நான் வந்தேன். போட்டுக்கிறது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு பார்த்து ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு? அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. டேய் திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறீ. போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பதான் நீ ரொம்ப கேட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து பிளாட்டே பாத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமும் ஜல்சா பண்றத. ஐயோ சாமி, உன் வழிக்கே வரமாட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ணெய் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஊத்து. லிங்கம், அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. அடே உன் பிரச்சனை என்ன ஏன்டா கோத்து விடுற? இது எங்க ஊத்துறோம்? தலையில ஊத்துட்டுமா? ஓவரா பேசாம இதுல ஊத்து. சரி ஊத்தி தொலைறா. பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற, பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? சீக்கிரயா என்ன ரொம்ப மாட்டி விட்டா? நவரு. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போய் தொலைடா. உனக்கு தள்ளி விடியா? கான்ஸ்டபிள் சார், அவனை வச்சு லாக்அப்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். டேய் உன் பேர் என்ன? பப்ளு. என்னையா பண்ண? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கண்ணாடி உடைச்சிட்டான் சார். ஏன் தம்பி கண்ணாடியை உடைச்ச? என் லவருக்காக. லவ்வரா? ஏன்டா இத்தனை கழுத வயசாச்சு எனக்கே லவர் இல்ல, ஒடி பையன் உனக்கு லவ்வரா? அது ஏன் தப்பு இல்ல சார். ஹார்ட்டோட ஃபீலிங் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் புரியுறது இல்ல. அது பிராக்டிக்கலா அனுபவிச்சா உங்களுக்கு புரியும். ஓ மை காட், உனக்கு வயசு எத்தனைடா? தப்பு சார், சின்ன பசங்களோட வயசையும் பெரியவங்களோட சம்பளத்தையும் கேட்க கூடாது. யோ கான்ஸ்டபிள் சார், இவன் ஓவரா பேசுறான். இவனை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வைங்க. ஓகே சார். டேய் வாடா, அவனை ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறேன். ட்ரவுசர் கழட்டறா. டேய் பொடியா, டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு? ஸ்கூல்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட். அப்படின்னா ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா. சாரி சார், பக்கத்துல ஹீரோயின் இல்லனா மூடு வராது சார். பரவாயில்ல, சோலோ சாங் ஆடு. ஆடுறா. என்னால முடியாது சார். டேய் பொடியா, தலைங்க ஒளி படத்துல கமலஹாசன் ஆடுற மாதிரி ஆடு. சார் அந்த பையன் என்னோட பையன் தான் சார். அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். ஓ, அந்த பொடிய உங்க பையனா? ஆமா சார். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. ஏய் வெளியடா. உங்க பையனுக்கு வாய் ஓவரா இருக்கு. டேய் பொடியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண உன் தோலை உரிச்சிருவேன். நல்ல புத்தி வர மாதிரி சொல்லுங்க சார். இதெல்லாம் நீ குடுக்கிற இடம் தான். கூட்டுப்படி போடா. நான் போயிட்டு வரேன் சார். என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. சுவாமி, என் பையனுக்கு காம பிசாசு பிடிச்சிருச்சு. சதா படிப்பை நினைக்காம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். நிறுத்துங்க. சதாங்கிறது அண்ணியல்ல விக்ரம் கூட நடிச்சுச்சே அந்த பொண்ணா? சதாங்கிறது நடிகை இல்ல சுவாமி, ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓஹோ அப்படியா, சரி அப்புறம் மேல சொல்லுங்க. கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் சுவாமி. நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனசை மாத்தணும் சுவாமி. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சுவாமி. உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும். இவனுக்கு புத்தி சொல்லி மனசை மாத்துவீங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே. கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு வரோம்? என்ன நக்கலா? சுவாமி கோவப்படாதீங்க.
ஆஹா, எதிர்த்து பேசுறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. வந்து தச்சனை வச்சுட்டு வெளியில போங்க. என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேய விரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி. நாங்க போயிட்டு வரோம் சுவாமி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. குட்டி குரங்கு, வா இந்த பக்கம். என்ன பண்ற? எங்க அப்பன் சொன்னான்ல, அது எனக்கு தெரியும். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. லவ் பண்றேன். என்னது பிஞ்சிலே படுத்திருக்கான்? யார? ஆமா, சிவில் ட்ரெஸ்ல யாரும் வீட்ல இல்லையா? என்னடா நக்கலா இருக்கா? சாமி, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. உங்க கெட்டப்ல ஏதோ சேஞ்சா இருக்கு. யார அந்த பொடி பைய? இவன் கதை என்ன? சாமி, இப்ப என்ன பண்ண போறீங்க? மேலதாளத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணமா? சீக்கிரம் பண்ணி வைங்க. வாங்க வாங்க. இவனுக்கு காம பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சு. பிடிச்சு கட்டுங்க. நிறுத்துங்க. குட்டி குரங்க எப்படி இருக்கு? போயிருச்சா காம பிசாசு? சுகமா இருக்கு சாமி, ஆனா பிசாசு போல. என்ன நாள் போடுங்க. போடுங்க. இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும். இறக்கி விடுங்க. எப்படா இருக்கு குட்டி பிசாச? சாமியாருங்க ட்ரீட்மெண்ட் தனி ட்ரீட்மெண்ட் தான் சாமி.